நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீலா, ஒரு நிமிஷம். ரொம்ப தலையை தூக்கி ஆடக்கூடாதுமா. அப்புறம் ஒரு நாள் இப்படித்தான் தலை குனிற நிலைமைக்கு வரும். நீ உங்க ஆத்துக்காரையும் டிரைவரையும் கார்ல இருந்து இறக்கி விட்டதை நான் பார்த்தேன். பெண்கள் ஏன் அடக்கமா இருக்கணும்னு நம்ம கலாச்சாரத்துல சொல்றா தெரியுமா? அடக்கம், பணிவு இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு வளையம்மா. பாரதி பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொன்னாரே தவிர ஆணவம் வேணும்னு சொல்லலையம்மா. அன்னைக்கு சுவாமிஜி வந்த போது அவமரியாதை பண்ணின. உங்க ஆத்துல இருந்து ஏசி மிஷினை எடுத்துன்னு வந்த, ஏசி காரை எடுத்துன்னு வந்த. அப்பெல்லாம் நான் ஒன்னும் சொல்லலையே, பொறுமையா இருந்த. ஆனா இப்ப நீ அவமானப்பட்டு வந்திருக்க. இதுக்கும் என்னால எப்படிமா மௌனமா இருக்க முடியும்? இத பாருமா, இது கூட்டு குடும்பம், சீரியல் பல்பு மாதிரி. அதுல ஒரு பல்பு எரியலனாலும் அத பத்தி தான் பேசுவாங்க. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருந்துக்க. உனக்கு இந்த ஆத்துல இருக்கிறவாள்லாம் பழைய காலத்து எண்ணெய் இருக்கிறவாளா தோணலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு உன் மானத்தை காப்பாத்தினது உங்க அப்பாவோட பணமோ உன் திமிரோ இல்ல. உன்னை காப்பாத்தினது இந்த பரமேஸ்வர ஐயரோட குடும்பம், இந்த ஊர்ல சம்பாதிச்ச பேரும் கௌரவமும் தான். நீ படிச்சவ, இனிமேலாவது நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை நல்லபடியா மாத்திக்கோ. போ போம்மா. அப்பா கரெக்டா சொன்னேப்பா. என்னம்மா? ராஜிமணி, ரவிக்கு ஏதோ தமிழ்ல பரதநாட்டியத்தை பத்தி ஏதோ கட்டுரை எழுதணுமா? எனக்கு தமிழ் எழுத தெரியாது, கொஞ்சம் எழுதி தரீங்களா? எழுதி தரேன். இப்ப உடனே எழுதணுமா? ஆமா மன்னி, நாளைக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்றான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்ச உடனே எழுதி கொடுக்கட்டுமா? சரி மன்னி. நிச்சயமா எழுதி தரேன். சரி மன்னி. மாமி, ராஜு மாமி, சொல்லுங்க. செல்லப்பாண்ண இந்த ப்ரொவிஷன் லிஸ்ட் கொடுத்தார், அர்ஜென்ட்டா தேவைப்படுறதா. நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவளை கொண்டு வர சொல்றீங்களா? என்ன சுபு, எல்லா சின்ன விஷயத்துக்கும் என்ன வந்து கேட்டா எப்படி? நீங்களே ஃபோன் பண்ணி இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆத்த கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுங்க. சரி மாமி, போங்க. ஹலோ, ராஜி. மா. அம்மாடி, இங்க பாரு. என்னோட ஃப்ரெண்டு கனகவல்லியோட ஆத்துக்கார் போன மாசம் தவறிட்டாரோன்னோ. அவ ஆத்துக்கு போய் துக்கம் விசாரிக்கணும். நேக்கு தனியா போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் கூட நீயும் வாயே. உங்க பிள்ளை நேத்து ஸ்வீட் கடைக்கு போய் சொல்லிடுன்னு லிஸ்ட் கொடுத்துருக்காரு, ஆர்டர் பண்ணிட்டு வந்துருன்னு. அங்க போனோம், அத கிளம்பலாம். இல்ல இல்ல, அதான் முக்கியம், அதான் முக்கியம். அவன் சொல்லிட்டாங்கறியே, நீ அதை பாத்துக்கோ. சரி.
நீங்க போயிட்டு வந்துருங்க. ஏராஜி, எப்பவுமே நீ முடியாதுன்னு சொல்ல மாட்ட. இப்ப என்னமோ சொல்லிட்ட. பரவாயில்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். வணக்கம். விவேகானந்த ஆசிரமத்துல உங்க நம்பர் கொடுத்துருக்கா. நான் ராஜேஸ்வரி பேசுறேன். அது வந்து இந்த குழந்தை. சரி, நான் அப்புறமா பேசுறேன். நான் ஃபோன் பண்றேன். என்னாச்சு? ஏதோ குழந்தைன்னு பேசிட்டு இருந்தீங்க. என்ன இது? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு எதுக்கா? என்ன அனாதாசிரம்? என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. என்னாச்சு ஃப்ரெண்டுக்கு? அவளோட குழந்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போயிடுதான். அச்சச்சோ. ஏதோ ஆசிரமத்துல சேர்த்துட்டாங்களாம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஆமா, விசாரிச்சீங்களா? அந்த ஃபோன் நம்பர் அட்ரஸும் அதுல இருக்கு. அதான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். இருங்க, நான் கால் பண்றேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானா ஏங்க, ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க. நீ யார்? என் சுவாசம் தானா? நான் யார்? உன் பிம்பம் தானா? நீதான் என் உயிரின் காட்சி. பேசா அந்த தெய்வம் சாட்சி. உயிரின் உறவிலே கேள்வி ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானா ஏங்க, ஏதோ உயிர் பந்தம் ஒன்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் நெஞ்சில் தாய் போல் தாங்க. அப்புறம் அங்க ஹரிகதா காலக்ஷேபம் முடிச்சுட்டு ராத்திரி 11 மணிக்கு நான் மாட்டு வண்டியில வந்துட்டு இருந்தேனா, திடீர்னு 4 வழிப்பறி கொள்ளைக்காரா ஆளுக்கு ஒரு அருவாளை எடுத்துட்டு வந்துட்டா. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? பேரு என்ன தாத்தா, உங்களை சுத்தி ஒரே கும்பலா இருக்கு. மறுபடியும் ஹரிகதை சொல்ல ஆரம்பிச்சாச்சா? டேய், இது ஹரிகதை இல்லடா, எங்க ஆத்துக்காரோட பழைய கதை. இதுக்கு ஹரிகதாவே சொல்லிருக்கலாம். எங்க தாத்தா கொரியர் தாத்தா. யார் பேருக்கடா வந்திருக்கு? ஏதோ எம் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கு. யார் தாத்தா? எம் கிருஷ்ணமூர்த்தி. உங்களுக்கு டவுட்டா தாத்தா? டேய், நீதான்டா எம் கிருஷ்ணமூர்த்தி. ஐயோ, ஆமா இல்ல, நான் தான் கிட்டுங்கிற கிருஷ்ணமூர்த்தி இல்ல. ஐயோ, உன் பேரை நீயே மறந்துட்டியா? என் பேர் தான். ஆமா தாத்தா. கீதாச்சாரிய கிருஷ்ண பகவான் பேரை வச்சேன்டா உனக்கு. கிட்டு பொட்டுன்னு எல்லாம் வைக்கல. ஆமா, உன் பேரை எப்படிடா நீ மறந்த? அதானே, என் பேர் எப்படி நான் மறந்தேன்? ஆமா, கொஞ்சம் இரு. ஃப்ரம் ஏதோ துபாய் தோசைன்னு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்குடா. தாத்தா கொடுங்க தாத்தா பாப்போம். இருடா. ஐயோ, நானே கொரியரை வாங்கி இவர்கிட்ட கொடுத்து இப்ப மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ணுவேன்? ஆமா, உனக்கு எப்படிடா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு? அதானே, எப்படி வந்துச்சு? அதாவது தாத்தா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓஹோ, அதனால என்ன புகழ்ந்து எழுதிருப்பாங்க. கொடுங்க படிப்போம். இரு, குடுக்கறேன். கற்பகம், அண்ணா, இந்த லெட்டர் படி. நன்னா இறங்கி படி. ஆமா, நம்ம பேரனை பத்தி என்ன நன்னா எழுதிருக்கான்னு எல்லாரும் கேட்போம். பாட்டி வேணாம் பாட்டி. டேய் கிட்டு, கூப்பிட்டீங்களா பாட்டி? டேய், சீ, என்னடா ஆரம்பமே இப்படி இருக்கு? என்னடா மரியாதை இல்லாம எழுதிருக்கா? அந்த ஹோட்டல் மேனேஜரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுல எழுதிருப்பான் பாட்டி. ஐயோ, இவரு டைப்பா பாக்குறாரு. மேல படிக்கிறேன். 10 நாள் லீவு கேட்டு இந்தியாவுக்கு போனேன். 1 மாசம் ஆயிடுத்து, இன்னும் ஏன் வரல?
நியாயம் தானே? எது தாத்தா? ஆமா, ஏன்டா நீ ஏன்டா போல? அதானே, ஏன் போல நானு தாத்தா கம்ப்யூட்டர்லயே அங்க இருக்கிற வேலையெல்லாம் இங்கே முடிச்சிட்டேன் தாத்தா. ஓஹோ. ஆமா தாத்தா. இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரே தோசை மாஸ்டர் நீதான். ஐயோ, அத நீ மறந்துட்டியா? உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. நீ இந்த ஸ்பெஷல் தோசை மாஸ்டர்னு நினைச்ச, ஆனா நீ சாதா தோசை மாஸ்டரா இருக்க. கிட்டு, நீ எங்க தோசை மாஸ்டரா இருந்தியா? किट्टू तुमने डोसा मास्टर हो गया? அங்கிள், நீங்க ஒரு தோசை மாஸ்டரா? இல்லடா. अंकल நீங்க ஒரு தோசை மாஸ்டரா? தோசை மாஸ்டர் கிட்டு. ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தோசை மாஸ்டர். நம்ம வீட்ல தோசை மாஸ்டர் இருக்காரு. என்ன எக்கோவா? அவன் தெளிவா எழுதிருக்கல. குமாலால கேட்டுக்கிட்டு சரிக்கா ராஸ்கல். கிட்டு, தாத்தா, அப்போ நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லையா? இல்ல தாத்தா, நான் சமையல் ரூம்லயே கரண்டி அடுப்பா இருந்ததுனால நான் வெறும் ஹார்ட்வேர் தான் தாத்தா. டேய் கிட்டு, அப்ப நீ துபாயில இவ்வளவு நாள் தோசை மாஸ்டரா தான் வேலை பாத்தியாடா? சுத்தி அங்கேயே வருது. ஆமா பாட்டி. கிட்டு பக்கத்துல வரும்போதே புளிச்சு போன தோசை ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. அப்பவே எனக்கு சந்தேகம், இவன் தோசை வாக்குறவன தான் இருக்கணும்னு. டேய் செல்லப்பா, உனக்கு எப்பவுமே டவுட் ரொம்ப லேட்டா வருதுடா. திருடம் போய் 6 மாசத்துக்கு அப்புறம் நாய் குலைக்கிற மாதிரி. கிட்டு, நீ சொல்லு, ஏன் போய் சொன்ன? தாத்தா, வக்கீல் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் தான் போய் சொல்லக்கூடாது. நீங்க தான் இது ரெண்டுமே இல்லையா, அதனாலதான் தாத்தா போய் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா, தான் தோசை போடுறவங்கிற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சிருக்கேன். எல்லாம் செப்டிக் பிரச்சனை. அது செப்டிக் பிரச்சனை இல்ல, பிரஸ்டீஜ் பிரச்சனை. ஏதோ ஒண்ணு. போடா, அந்த விஷயம் சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். நீ என்னமோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. சித்த சும்மா இரு. சரி, ஏன்டா என்ன ஏமாத்தின? தாத்தா, தெரியாம ஏமாத்தின தாத்தா, போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கு தாத்தா. டேய், இப்படி வா. ஐயோ, வாய உடைப்பாரோ. இப்படி வா கிட்ட. நீ ஒரு தப்பும் பண்ணலடா. நீ ஏன் பொய் சொன்னேன்னு மட்டும் தான் கேட்டேன். நீ தோசை மாஸ்டரா இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லடா. அப்படியா? எல்லா தொழில் மாதிரி அதுவும் ஒரு தொழில் தான். யார் கண்டா நாளைக்கு இவனே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி கோடீஸ்வரனா கூட ஆகலாம். சாங் ஓவர் கட். போதும், நீயே கற்பனை பண்ணிக்காத. வெற்றி மீது வெற்றி வந்து, புரிஞ்சுதா? அண்ணா, நீங்க அவசரப்படுற. முதல்ல உன் தோசையை சாப்பிட்டு பாப்போம். அதுக்கப்புறம் லட்சாதிபதி ஆனா பிச்சாதிபதி ஆனா பாப்போம். நீங்களே அவனை ஏற்றி விடாதீங்க. நீ பண்ற தோசையை விட என் பேரன் நன்னாவே பண்ணுவான்டா. தாத்தா, நான் உனக்கு சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் தாத்தா தோசை தருவேன். ஏண்டா, நோக்கு சம்மதமா? நான் இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன். மத்தவங்களுக்குலாம் ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். என்னது? எதுக்கு சிலப்ப ஆம்புலன்ஸ்? ஏன்னா அவன் தோசையை சாப்பிட போறே, அதுதான். அது சரி. ஹர்ஷா ரொம்ப நல்ல பையன்ல. அவன் பேசுறது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கு. ஐ லைக் him. You love him, don't you? உன் கண்ணிலே எல்லாம் தெரியுதம்மா. இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே என்கிட்ட. கவலைப்படாதம்மா. ஹர்ஷாவுடைய ஃபாதர் போஜன் வாசுதேவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. I will talk to him. Okay? Continue. Watch him. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ராஜிமா ஒரு குட் நியூஸ். என்ன? நீங்க கொடுத்த இந்த ஆர்ஃபனேஜ் லிஸ்ட்ல 3 அட்ரஸ்ல இருந்த குழந்தைங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. நிச்சயமாவா? போலாமா? போலாம். இத உடனே கிளம்பிடலாம். வாங்க 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 வாங்க. ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானா ஏங்க ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க நீ யார் என் சுவாசம் தானா நான் யார் உன் பிம்பம் தானா நீதான் என் உயிரின் காட்சி பேசா அந்த தெய்வம் சாட்சி உயிரின் உறவிலே கேள்வி ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானாயேக ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க என் நெஞ்சம் தினம் தூங்காமல் ஏன் உனக்காக இமைக்கிறதோ என் உயிரின் வலி நாள்தோறும் ஏன் உன் கண்ணில் தெரிகிறதோ இறைவனே என்ன நியாயமோ விழிகளை விட்டு இமைதனை பிரித்தாய் இடைவிடா சோகம் தீருமோ உறவினை வைத்து உயிர்களை வதைத்தாய் யாரெங்கே யாரென்று நீயே சொல்லு நெஞ்சம் உருகியது மனம் ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானாயிங்க ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என்